என்னோட ஏஜ் வந்து 24. நான் வீட்ல ஒரே பொண்ணு, பிரின்சஸ் கூட. செல்லங்களா கண்ணுங்களா யாரை வேணா கல்யாணம் பண்ணிங்க, இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க யாரு எவரு எதையுமே பார்க்க தேவையில்ல, கல்யாணம் பண்ணிங்க. ஆனா அந்த பிரின்சஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நாசமா போயிடும் அந்த வாழ்க்கையே. வேணாம், தயவு செஞ்சு வேணாம், சரியா? கண்ணு வேண்டாடா சாமி, கண்ணு கண்ணு. பெங்களூர்ல 4 இயர்ஸா ஒர்க் பண்றேன், லாக்ஸ்ல சம்பாதிக்கிறேன். இங்க கல்யாணம் ஒரு சில பண்றோம் lakhs ஐடியா கணக்குலயா? வேணும் அப்படின்னா எங்க வீட்டு பையனா வரணும். லைக் எங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும், என்னையும் சேர்த்து பாத்துக்கணும். அடுத்த 10 இயர்ஸ்ல அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க கூட யாரு வராங்களோ அவங்களோட பார்ட்னரையும் அவங்க எப்படி பாத்துக்க முடியும், அடுத்த 10 இயர்ஸ்க்கு எந்த லாஸும் இல்லாம பாத்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாவோட இருக்கு. ஓ அப்படியா விஷயம். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையே வரதுக்கு பசங்களே சம்மதிச்சாலும் கூட ஒரு கண்டிஷன் வைக்கலாம். எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து காலத்துக்கும் வந்து சொத்தே வாங்க மாட்டேன், ஒரு ரூபா கேட்க மாட்டேன், கொடுக்க மாட்டாங்க இப்படின்னா ஓகேவான்னு கேளுங்க. அதுக்கு ஓகே சொன்னாங்கன்னா பண்ணுங்க. பிள்ளையும் கொடுத்துட்டு சொத்தும் கொடுத்துட்டு நடுத்தல நிக்கிறதுக்கா? அதனால வந்து வீட்டோட மாப்பிள்ளைய கேட்டாங்கன்னா நான் வந்துடுறேன், ஓகே எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து 1 ரூபாய் கேட்க கூடாது, நான் வெத்தா வந்தா ஓகேவா அப்படின்னு கேளுங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க பார்க்கலாம். வார்த்தைக்கு வேணா தகும், வாழ்க்கைக்கு நீங்களே சொல்லுங்க. எந்த பயனும் இல்லை.